வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜெனிஃப்ரி விலாக்ஸ். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் எங்கே கிளம்பிட்டோம்னா, இன்னைக்கு வந்து நான் எங்கள் காட்டுக்கு போக போகிறேன். நேற்று வந்து சும்மா அங்கே இங்கேன்னு சுற்றியாச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் காட்டுக்கு போயிட்டு அங்கே எங்கள் காடெலாம் எப்படி இருக்குது, பக்கத்தில் ஆறுலாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே நேராக போய் கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தான் மோஸ்ட்லி எல்லா மீட்டப்பும் நடக்கும். எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்பு, ஏதாவது ஃபெஸ்டிவல்னா, தீபாவளினா அங்கே ஆஞ்சநேயர் கோயில் தான், பொங்கல்னாலும் ஆஞ்சநேயர் கோயில் தான். காலைல எல்லோரும் 10 மணி போல் 9 மணிக்கு மேலே அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே ஒரு மீட்டப்பை போட்டுறது எல்லோரும். அப்படி கடைசியாக நான் அந்த இதுக்கு போனது 2018 நியூ இயர். அந்த நியூ இயருக்கு கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாதான் நாங்கள். இதுக்கப்புறம் இங்கே இந்த காட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண போகிறேன் இந்த வருஷம். அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக காட்டுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் காட்டுக்கு போகும்போது எங்கள் காட்டுக்கு போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே எங்கள் காடு, எங்கள் ஆறுலாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். வாங்க, வீடியோ முழுசாக பார்த்துருங்க. இந்த பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இந்த வழியாக காரு, இந்த வழியெல்லாம் கார் போகாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். நிப்பாட்டுங்க. இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வந்து பொங்கலப்ப இந்த இறந்தவங்க கல்றைக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி இந்த காப்பு கட்டுறதுல இருந்தே கட்டிடுவாங்க. ஹலோ நான் இங்க வந்துட்டேன். தான் இந்த பத்தியெல்லாம் ஆறு ஓடுது. ஓரமணி பாட்டு தண்ணி சவுண்டை பார்த்தீங்களா? இவ்வளோ ஓடுது, ஓட மாதிரி. ஆமாம், ட்ராகன் ஃப்ரூட்டா என்ன? இல்லை, ட்ராகன் ஃப்ரூட் இல்லைங்க. ட்ராகன் ஃப்ரூட் கொடிக்காரில் வரணும். இதாங்க மாந்தோப்பு. இங்கிட்டு தான் ஆட்டை போட்டு சாப்பிடுவோம். இந்த பக்கமா? இதுலையா? முன்னாடி போய் வழியை கட்டு போ. இதுலையா? இதில் தொட்டந்திரிங்கி பூ வளருது. இங்கே தொட்டந்திரிங்கி நிறைய இருக்குது பார்த்தீங்களா? பஸ்ஸில் எதுவும் இதுவா காடு? கவனமாக இருங்க. ஓகே, அப்படி இதான் வீடு. அப்படியே இறங்கி வந்தால் அப்படியே ஓட. இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த இடம் வரைக்கும் அரிச்சிட்டு மழை அதிகம், இடம் ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு. ரீசெண்டாக ஹெவியாக மழை பெஞ்சில்ல, அதனால தான் இந்த மரம் எல்லாம் சாஞ்சிருக்கு. ஆமாம், அதில் அரிச்சிட்டு போயிருக்குண்ணா. இந்த தெரியலைங்க இந்த ஆத்துக்கள். வேணும் ட்ரெஸ்ஸை மாதிரி குளிப்போமா? ட்ரெஸ் போட்டு குளிச்சா அப்படி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறமாட்டி சாப்பிட்டு கூட லேட்டாக குளிப்போம்னா ரெண்டா வீட்டு இருக்குல்ல. எப்படி இருக்கு? உள்ள இறங்குடா. இரு, அவங்க வர அக்கா அங்கே விளாண்டோன்னு உங்களுக்கு சிரிப்பு.
இப்படி வந்து இதான் கிராஸ் பண்ற இடம். நீங்க இப்படியே மேல போனோம்னா மெயின் ரோட அது பிடிச்சலாம். இந்த இடம் ஃபுல்லா அரிச்சிருக்கு. அதனால குளிக்கிற இடம்னா அதுதான். இந்த இடம் வந்து கிராஸ் பண்றதுக்கு மட்டும் ஏன்னா இங்க தான் ஆழம் கம்மியா இருக்கும். இந்த கல்லுங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல்லு மேல இதுதான் நம்ம இறங்கி வந்த வழி. ஆடுகள், மாடுகள், நாய்கள், கொஞ்சம் பயங்கரமாக இருக்கா. ஹாய் பாப்பி. விறகடுப்பில் சாப்பாடு ஓடுது, கைத்து கட்டில், லைஃப் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இதுதான் பிரியாவோட கோட்டை. அந்த தெரியுதுல, அந்த இடத்துல இருந்து அந்த வீடு வரைக்கும் எல்லாம் பிரியா லேண்டு தான். இப்படி இந்த இதுல போவோம். இந்த பக்கம் போனா இங்கிட்டும் ஆறு பார்க்கலாம். இது சும்மா கட்டடம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. அதுக்கு அத்தை வந்து கம்பும் போட்டிருக்கு. கட்டையா? ஒரு மாட்டுக்கு யூஸ் ஆகிறக்கா இவ்வளோ பெரிய இடத்துல எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருப்பீங்க. இப்போ மனுஷங்களுக்கு என்ன சொன்னீங்க? இந்த பாத்தி வரைக்கும், இந்த பாத்தியிலேருந்து அந்த வீடு இது வரைக்கும், அப்புறமா இங்கே இந்த இது வரைக்கும். அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இறங்கினோம்னா அவங்க வீட்டிலேருந்து இறங்கி போன மாதிரி. தண்ணி அரிச்சிருக்குண்ணே. இங்கே கூட தண்ணி லைட்டாக கிடக்குது. எங்கேனாலும் தண்ணி இருக்கானா. துணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பஞ்சமே இல்லை. ஆமாம். இங்கே எவ்வளோ அழகாக ஓட வந்துருக்கு. அங்கே போயிடாது. ஆமாம். நான் சரி நீ வர்ற மதிய சாப்பாடுலாம் ரெடியாக இருக்கும்.